நல்லா இருக்கு. ஒன் டைம் வாட்சபிளா கொன்றுவேன். ப்ராப்பரா இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. இன்னும் ப்ராப்பரா இல்ல. நல்லா இருக்கு. ஒன் டைம் வாட்சபிளா கொன்றுவேன். 10 டைம் வாட்ச் பண்ணலாம். ஆமா. குட்டி டீடைல்ஸ் போறாங்க சொல்லுங்க. நல்லா இருக்கு. ஸ்கிரீன் பிளே நல்லா இருக்கு. படத்துல நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க. டெஃபினட்டா எஸ். இருக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஒரு கேரக்டருக்குமே எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க தெரியுது. ஓகே, அந்த எல்லாரும் பாத்துருக்கீங்களா? அதுல யாரு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்டிங்? ஹீரோவோட ஃப்ரெண்ட் கேரக்டர். ஹீரோவோட ஃப்ரெண்ட் பேர் என்னது? ஐயோ மறந்துட்டேன். ராஜேஷ். ராஜேஷ். ஆனா அந்த ராஜேஷ் கேரக்டர் நான் பிரகாஷா பாக்குறேன். ராஜேஷ். என் ஃப்ரெண்ட் பேர் பிரகாஷ். ஆமா. எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, ரேச்சல். அவதான் எனக்கு ஞாபகம் வரும். ரேச்சல் கொய்யால. ஓகே, அவர் வந்து ஒரு குட்டி தனுஷ் நம்ம இதுக்கு கிடைச்சிட்டாருன்னு நினைச்சுக்கலாமா நம்ம சினிமாவுக்கு? இல்ல, எனக்கு ஸ்கிரீன்ல ஒரு சில இடத்துல வந்து ப்ராப்பரா இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு. இன்னும் ப்ராப்பரா இல்ல. ஒரு சில இடத்துல லாக். இன்னும் ப்ராப்பரா இல்ல. எல்லாம் ப்ராப்பரா தான் இருக்கு. என்ன ப்ராப்பரா இல்ல. ஒரு சில சீன்ல ஆக்சுவலா செட் ஆகாத மாதிரி இருந்தது. தூங்கிட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு செட் ஆகல. நான் படம் பார்த்த கரெக்டா தாங்க சூப்பரா இருந்துச்சு. அப்படி இல்ல, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. அதனால வந்து அவங்க படம் எல்லாமே சூப்பரா தான் இருக்குது. ரசிகர் மன்றத்துல இருக்காங்கன்றதால அவங்க சும்மா உருட்டுறாங்க. அதெல்லாம் இல்ல. ஒரு சில இடத்துல லாக் இருக்கதா செஞ்சது. லைக் பின்னாடி யாரோ டப்பிங் கொடுக்குறாங்க, அது ஒரு சிங்க் ஆகாத மாதிரி ஒரு சில இடத்துல ஃபீல் இருக்குது. ஆமா, இது மட்டும் அந்த டப்பிங் சிங்க் மட்டும் ஆகல. அந்த லிப் மூவ்மெண்ட் சிங்கிங் சொல்லுவாங்கல்ல, அதுதான் ஆகல. இது குறையா கிடையாதுங்க. அது இது கரெக்ட் பண்ணிக்கலாம்ல, அதுக்காக வேற ஒண்ணும் இல்ல. ஆமா. அப்படின்னா ஏதோ இங்கிலீஷ்ல எனக்கு புரியாதது சொல்லி எல்லாம் தலையாட்டக்கிறீங்க. ஆமா அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையாது. அதாவது அவரு ஜீனியஸ். அவரெல்லாம் திருத்திக்கணும் நம்மளாம் சொல்லவே கூடாது. சரிங்களா? அதெல்லாம் கிடையாது. அவருக்கு நம்ம வந்து இது திருத்திக்கணும் சொல்லவே கூடாது. அவர் எல்லாமே தெரியும். அவர் ஒர்க் ப்ரெஷருங்க. எவ்வளவுதாங்க பண்ணுவாரு. ஒரே மனுஷன் எவ்வளவுதாங்க ப்ரொடியூஸ் பண்ணுவோம், டைரக்ட் பண்ணுவோம், மியூசிக் பண்ணணும், லிரிக்ஸ் எழுதணும். இல்ல, அதாவது ஒரு வேலை உருப்படியா பண்ற கூட உருப்படியா பண்ண மாட்டாங்களே. எல்லா வேலையும் பண்றதுல கிங் தானே தலைவர். அப்புறம் என்ன அவரு விட்டு கொடுக்கற மாதிரி எல்லாம் இல்ல. என்ன பண்றது? ஓகே தலைவர், இப்ப வந்து தனுஷ் வந்து ஹீரோவா போட்டுமா இல்ல டைரக்ட் நல்லா பண்றாப்ல டைரக்டரா போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க? எல்லா துறையிலும் வரணுங்க. அதாவது காம்படிஷன் வேணும். அப்படி கிடையாது. காம்படிஷன் வேணும். புரியுதுங்களா? டைரக்ஷனுக்கு எல்லாரும் ட்ரை பண்ணா சக்சஸ் ஆகுமா? எல்லாமே காம்படிஷன் தான். போட்டி தான் சிறந்த நல்லா வர முடியும். போட்டி ஓகேங்க. உங்களுக்கு ஓகே நான் கேக்குறேன். எல்லாமே வேணும் எனக்கு. இது மட்டும் தான் கிடையாது. நல்லாவே இல்ல அப்படிலாம் இல்ல, நல்லா இருக்கு. எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம சும்மா போர் அடிக்குது, ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட போறோம், ஃபன் பண்றேன்னா பாத்துட்டு வரலாம். நல்லா படம் பாக்குறதுக்கு இந்த நல்ல படத்தை பாத்துட்டு போயிடலாம். நான் அததான் சொன்னேன். ஒன் டைம் வாட்சபிள், ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி. நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் படம் பாத்துட்டு வரேன். படம் வந்து ஒரு லவ் ஸ்டோரி. ஓபனிங் பாத்தீங்கன்னா ஹீரோ வந்து லவ் ஃபெயிலியர்ல இருக்காரு. அந்த டைம் வந்து வேற மேரேஜ் வந்து பாத்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா பழைய கேர்ள் ஃபிரெண்ட் வந்து அவளோட வெட்டிங் இன்வைட் வருது. சரி, வெட்டிங் கிளம்பி போறாரு. அங்க போயிட்டு அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு இல்லைங்கிறத படத்தோட ஸ்டோரி. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பரா இருக்கு. எங்குமே லேக் இல்ல, செம்ம சூப்பரா இருக்குது. செகண்ட் ஹாஃப் மோசம் கிடையாது, டீசெண்டா தான் இருக்குது. இங்க படம் பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லவ் ஸ்டோரி, செல்வராகவன் ஒரு லவ் ஸ்டோரி, தனுஷ் ஆக்டிங் வந்த லவ் ஸ்டோரியோட ஃபீல் இந்த படத்துல ரொம்பவே சூப்பரா இருக்கு. தனுஷ் டைரக்டர் வந்து நல்ல ஒரு கதை எடுத்திருக்காரு. அதே டைம் பாத்தீங்கன்னா நல்ல எல்லாத்தையும் நல்ல வேலை வாங்கியிருக்காரு. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஹீரோ வந்து அப்படியே தனுஷ் மாதிரி நடிக்க வச்சிருக்காரு. இதுல வந்து ஆடியன்ஸா பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு மைனஸுமே கிடையாது. பட் என்னன்னா, அந்த ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பார்க்கும்போது அந்த ஹீரோவோட தனித்துவம், அவரோட இண்டிவிஜுவாலிட்டி வந்து வெளியில தெரியலங்கிறதா எனக்கு வந்து பர்சனலா ஒரு ஃபீலா இருக்கு. தனுஷ் ஏன் அப்படி பண்ணாரு, ஒருவேளை அவரோட பர்சனல் லைஃப் பத்தி எல்லாம் சொல்ல வராரா அப்படின்னு பார்க்கும்போது அவர் பர்சனல் லைஃப்ல ரொம்ப ஒரு பெரிய ஆள் யாரு, சூப்பர் ஸ்டார் சொல்றாரா. ஆனா நம்மளுக்கு வெளியில வந்த நியூஸ் படி பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப சீக்கிரமா தான் சூப்பர் ஸ்டாரோட பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்டாரு. சோ அதுக்கு இடையில இவ்வளவு பெரிய லவ் ஸ்டோரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. பட் எனிவே அவர் என்ன லவ் ஸ்டோரி சொல்ல வந்தாரோ அது வந்து நல்லா சொல்லிட்டாரு. படத்துல மியூசிக்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்குது. சாங்ஸ்க்கு நடுவில் இப்போ நிறைய படங்கள்ல பாத்தீங்கன்னா மியூசிக் ரொம்ப ஹையா இருக்கு, நம்மளுக்கு வார்த்தை கேட்க மாட்டேங்குது. இந்த படத்துல வந்து பாட்டெல்லாம் வந்து தெளிவா மியூசிக் இடையில பாட்டு அந்த லிரிக்ஸ் எல்லாம்
ரொம்ப தெளிவா கேக்குது. நம்மளுக்கு இந்த கோல்டன் ஸ்பேரோ சாங் வந்து பயங்கரமா ஹிட் ஆகி வைப் பண்ணிட்டு இருந்தோம். அந்த பாட்டு இந்த படத்துல வரும்போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த ஒரு லைனுக்கான அர்த்தம் வந்து இந்த கதைக்குள்ள அப்படி கனெக்டா இருக்கு. ரொம்பவே சூப்பரா கனெக்டா இருக்கு. அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகல எதிர்பார்க்கல. சூப்பரா இருக்குது. படத்துல காமெடின்னு பாத்தீங்கன்னா காமெடின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து ஸ்டார்டிங்ல வந்து நியூ ஃபேஸா இருக்கனால நம்மளுக்கு பெருசா கனெக்ட் ஆகல. பட் போக போக நல்லா கனெக்ட் ஆகி டுவர்ட்ஸ் எண்ட்ல அவனோட காமெடிக்கெல்லாம் நல்லா சிரிப்பு வருது. படத்துல ஏகப்பட்ட லவ் ஸ்டோரி, டபுள் ஷேட் லவ், சிங்கிள் ஷேட் லவ், அதுக்கப்புறம் என்னன்னா லவ் ட்ரையாங்கிள், லவ் ஸ்கொயர், அந்த மாதிரி ஏகப்பட்ட டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லவ் இந்த இது இருக்கு. ஹீரோ சுத்தி லவ் இருக்கு, ஹீரோனை சுத்தி இருக்கு, அதுக்கப்புறம் காமெடியை சுத்தி லவ் இருக்கு. ஏகப்பட்ட லவ் விஷயங்கள் இருக்கு. February 14 வர வேண்டிய படம் 1 வீக் தள்ளி வருது. பட் ஸ்டில் லவர்ஸ்க்கு எல்லாம் இது ஒரு விருந்து. ஜெனரல் ஆடியன்ஸ்க்குமே நல்ல ஒரு படம். 8 out of 10 கண்டிப்பா கொடுக்கலாம். சூப்பரான படம். எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.